ஹாய் ஆல், இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு நெக் டிசைன் வந்து எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ப்ளவுஸ்க்குன்றதுனால 6.5 வந்து நெக்கோட டெப்த் வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட வித் வந்து 3 inches மார்க் பண்ணுறேன். அக்கார்டிங் டு யுவர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து மேலே ஷோல்டர் ஜாயினிங் வந்து 1/2 inch வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவலாக 1.5 மார்க் பண்ணிவிட்டு கீழே மட்டும் வந்து நான் 2 inches மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஈக்குவல் பார்ட்டாக வேணும்னாலும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எய்தர் சைட் வந்து 1/2 inchக்கு வந்து அவுட் சைடும் இன்சைடும் ஒரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கேலப் பேட்டர்ன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ண மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் ஸ்வீட் ஆர்ட் நெக் லைன் எடுத்து விட்டிங்கன்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து இந்த மாதிரி அவுட் சைட் வந்து 1 inch வச்சு அந்த ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்ட் ஷேப்பாகவும் மார்க் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டா இப்போ ட்ரெண்டியாக இருக்கு இல்லையா, அந்த டிசைன் வந்து அழகாக நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். இது ஸ்டிச் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கேலப்போட கர்வ் வந்து எந்த அளவுக்கு வேணும்ன்ட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட் சைட் கர்வ் வந்து இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, இது கம்மியாக வேணும்னாலும் இப்போ அவுட் சைட் 1/2 inch வச்சது வந்து நீங்கள் 1/4 inch வச்சு இன்னொரு பேட்டர்ன் கட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இதுலேயும் ஷேப் வந்து மாறும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. புதுசாக யாராவது பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.